போராடுங்கள், நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று வாழ்த்திய பெருந்தகை ஐயா ராமச்சந்திர ஆயத்தனார் அவர்கள். அதை என்றென்றும் நன்றியோடு நான் நினைவு கூறுவேன். மறக்க இயலாத ஒரு வரலாற்று நிகழ்வாக என் வாழ்வில் அது பதிவான ஒன்று. நெல்லை பகுதியில் எங்கு நாங்கள் கட்சி கூட்டம் நடத்தினாலும் எங்கள் கட்சி பிள்ளைகளை அழைத்து நிதியுதவி செய்த வள்ளல் ஐயா ராமச்சந்திர ஆயத்தனார் அவர்கள். அவரைப் போல இன உணர்வும் மானவுணர்வும் கொண்ட பெரும் தமிழர்கள் இன்று அரிதினும் அரிதாகி போய்விட்ட காலத்தில் அந்த மகத்தான மகனின் பிறந்த நாளில் நின்று அவர் என்ன இன உணர்வு மான உணர்வு கொண்டு இந்த தமிழ் சமூகத்தின் உயர்வுக்கு மேம்பாட்டிற்கு உழைத்து வந்தாரோ அதே கடமையை அதே தொண்டை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்கிற உறுதியை ஏற்று ஐயாவிற்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். கொடுக்கலைங்கிறத நீங்க நம்புறீங்களா? உங்களுக்கு தெரியுதா இல்லையா? கொடுத்தது உங்களுக்கு காட்டணுமா இல்ல? அப்படி அதுதான் அதிகார திமிர்னு பேரு. அதுக்கு பேரு அதிகார திமிர் என்று அதுக்கு பேர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த அதிகாரம் நிலையானதுங்கிற திமிர்ல ஆடுறது, அதிகார ஆணவம், அதிகார திமிர் அப்படி சொல்றோம்ல, அதுதான் இது. நீங்க கொடுத்ததுதான். எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க சொன்னது. நமக்கு நாமே திட்டத்துல நடந்து வரும்போது நம்முடைய தங்கை ஒருவர் எழுந்து கேட்கிற காணொலி இன்னைக்கு பரவுது. வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன். அவரே அறிக்கை, எதிர்கட்சி தலைவர்னு போட்டு அறிக்கை வெளியிட்டு ஐயா இன்றைக்கு இருக்கிற நம்முடைய ஐயா முதல்வர் அவர்கள் கையெழுத்திட்டது இருக்கு. நான் வேணா அதை நேற்று காட்டினேன், நீங்க பார்க்கல. என்னுடைய அலைபேசியில் இருக்கு, வேணா உங்களுக்கு அனுப்பி விடுறேன். மறுக்கிறது நீங்க கொடுத்த வாக்குறுதியை எதை ஏற்றிருக்கிறீங்க? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் சொன்னதை ஏற்றிருக்கிறீங்களா? நீங்க கொடுத்தீங்களா இல்லையா? அந்த போராட்டத்தில் வந்து சொன்னீங்களா இல்லையா? வாக்குறுதி உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருக்குதா இல்லையா? துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாக்கப்படும் உறுதி நீங்க அதுல இருக்குதா இல்லையா? 153 255 நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்குதா இல்லையா? மறுக்கிறது எளிது, நீங்க மறுப்பீங்க. மக்கள் எப்படி மறப்பாங்க? எப்படி மறப்பாங்க? அது 10-12 நாளா போராடிட்டு இருக்காங்க. பெண்கள் உட்கார்ந்து எல்லா வேலையும் விட்டு பசியோடு மழையில் நனைஞ்சுக்கிட்டு அந்த கோரிக்கையை ஏற்று அது என்னன்னு அதை நிறைவேற்ற முடியல, அச்சுறுத்தி மிரட்டி அப்புறப்படுத்துதே இருக்கு. இப்படி எத்தனை போராட்டம் இருக்குங்க நாட்டில்? எத்தனை போராட்டம் நடந்துகிட்டு கேட்டா நல்லாட்சி கொடுத்தோம், கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டோம்னு வேற நீங்க வெக்கம் இல்லாம சொல்லிட்டு வேற தெரியுது. அதை வேற பெருமையா வேற சொல்லி 100 விழுக்காடு நான் எங்க வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம்னு வேற சொல்றேன். வேற என்ன? வேற இல்ல, எப்பவுமே நடக்காது. எப்பவுமே நடந்தது இல்லையே, எப்பவுமே நடந்தது இல்லை. நீங்க இந்த முறையே தவறுன்னு நான் சொல்றேன். நீங்க இதுல ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வேற இந்த நாடு முயற்சிக்குது. நீங்க ஒரு மாநிலத்துல 7 கட்டம் 8 கட்டமா நடச்சா இல்லையா? மேற்கு வங்கத்துல, பீகார்ல 4 கட்டம் பார்த்திருப்பீங்க நீங்க. அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி நடக்கும்? அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு 50 மாகாணங்கள், பல நேரங்கள். எனக்கு 11:10னா அவருக்கு 11:30, 11:50 அப்படி நேர அளவு மாறும். அப்படி இருக்கும்போது அந்த நாடு காலையில வாக்குப்பதிவை தொடங்கி மாலையில முடிச்சு அப்படியே எண்ணிக்கிட்டே போய் நள்ளிரவு அந்த இரவு முடிஞ்ச அடுத்த நாள் தொடங்குறதுக்கு முன்னாடி 12 மணிக்கு சரியா இவர் தான் அமெரிக்க அதிபர், இவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கான்னு பேச விட்டுருது. நீங்க பாக்குறீங்க அது வாக்கை எப்படி எண்ணுதுன்றீங்க? வாக்கு பதிவு சீட்டுல பதிவு பண்ணி கைக்கிட்ட எண்ணிருது. அவன் சொல்றதுல டிஜிட்டல் அமெரிக்கான்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்க டிஜிட்டல் எண்ணியல் இந்தியா எல்லாம் வச்சுக்கிட்டு தட்டினா கடன்னு சொல்லிருன்ட்டு வாக்கு பதிவு பண்ணி பெட்டிய 42 நாள் பூட்டி வச்சிருந்ததா இல்லையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு இந்த டிஜிட்டல் இந்த எண்ணியல் முறை? எதுக்கு?
தட்டினவன சொல்ல போகுது. அதை ஏன் 42 நாள் ஒவ்வொரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் போட்டு பூட்டி வைக்கிறீங்க? பெட்டியை பாதுகாக்க போடுற காவலர்களை நியமிக்கிற ஆள் யாரு? அந்த அதிகாரி நேர்மையா பாதுகாத்துக்கிட்டே இருப்பாரு அந்த பெட்டியை. 42 நாளுக்குள்ள என்னென்னவோ நடக்கலாம். நீங்க பாக்குறீங்க, வட இந்தியாவில் பெரிய பெரிய விடுதிகள்ல பெட்டி, வாக்கு பெட்டியை தலைக்கு வச்சு படுத்து கிடந்தது இருக்கு. தானியில ஆட்டோவில் வச்சுக்கிட்டு இறங்கி போனதெல்லாம் இருக்கு. பெட்டியை சூட்கேஸை பிடிச்சிட்டு போன மாதிரி வாக்கு பெட்டியை பிடிச்சிட்டு போனதெல்லாம் இருக்கு. நான் வேணா உங்களுக்கு அனுப்புவா காணொலிகளை. ஒருத்தர் நின்னுப்பாரு, அந்த அம்மா வந்தவொடனே அதை அடையாள அட்டை வாங்கிட்டு இவரே போய் அழுத்திடுவாரு. எல்லாமே பிஜேபிக்கு போகும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி தேர்தல் முறைகேடுன்னு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இதை இந்த வாக்கு எந்திரத்தை கண்டுபிடித்து நமக்கு அனுப்புற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிறது இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன், இந்த 2 ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து தயாரிக்குது. அது ஜப்பான் அதை பயன்படுத்துறது இல்லையே. வாக்சீட்டு முறையை கடைசியா பங்களாதேஷ் வச்சிருந்துச்சு, அதுவும் விட்டுருச்சு. நம்ம மட்டும்தானே கட்டிக்கிட்டு அழுகிறோம் இந்த வாக்கு எந்திர முறையை. யாரு தன்னிச்சையான அமைப்புன்னு நீங்க உறுதி செய்ய முடியுமா? தன்னிச்சையான அமைப்பா அது? தன்னிச்சையான அமைப்பா தேர்தல் ஆணையம்? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு எனக்கு சொன்னீல, நீ சொன்னீல. 6 தேர்தலை சந்திச்ச நீ என் சின்னத்தை எதுக்கு எடுத்தவன் ஆல் இண்டியா பார்ட்டின்னு கொண்டு கொடுத்தில. கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு அவன் போட்டிட்டான. கடைசியா இங்க சுயேட்சை கொடுத்தில. என் சின்னத்துக்கு கீழே எதுக்கு எல்லாத்துக்கும் வச்ச? நீ அயோக்கி நாடக கம்பெனி. நீ தன்னிச்சை அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் நான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்ல, என் சின்னத்தை எடுத்தல. அப்ப இந்த சைக்கிள் சின்ன இந்த குக்கர்லாம் எப்படி வந்துச்சு? திருப்பி வந்துச்சு. போன தேர்தல இல்லாம வெவ்வேறு சின்னத்துல நின்னவர்கள் திருப்பி அவங்க சின்னத்துல இந்த தேர்தல் எப்படி நின்னாங்கன்னா உன்னோட கூட்டணி வச்சாங்க, கொடுத்த மறுப்பியா நீ? ஏன்னா நீங்க போயிட்டு தேர்தல் ஆணை தன்னிச்சை அமைப்பு பண்ணிட்டு வாக்குக்கு காசு கொடுக்கறான்னு தெரியுது. நீ பறக்கும் படை வச்சு மக்கள் சாலையில போற மக்களை பிடிச்சு தடுத்து பண்றிய ஒழிய தொகுதிக்குள்ள போய் ஒருத்தனையாவது கைது பண்ணிருக்கா? கொடுக்கறவன் வாங்கினவனே. ஆனா விளம்பரம் பண்ணிருக்கா பல 100 கோடிக்கு வாக்குக்கு காசு கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம், ஓராண்டு சிறை தண்டனை. ஒருத்தனை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கா? தன்னிச்சையான அமைப்பு நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? சிபிஐ, மத்திய புலனாய்வு, இந்த என்ஐஏ, இதெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள். அரசியல் அதிகார தலையீடு இருக்காதுன்னு நம்ம நம்பணும். அது இல்ல. அதிகாரத்தில் இருப்பவர்கள் 5 விரல்களாக இருக்குது. நீட்டுனா நீட்டும், மடக்குனா மடக்கும். இப்ப நினைச்சா என் வீட்டுல வருமான வரி சோதனை போட முடியாதா? நடந்திருக்கா இல்லையா? என் வீட்டுல போட முடியல, அதனால என்ஐஏ ரைடு போடுற. இடி ரைடோ இன்கம் டாக்ஸ் ரைடோ போட முடியாதனால நீ என்ஐஏ ரைடா போடுற. போட்டில போட்டு என்ன பண்ண? நீ போட்டு என்ன பண்ண? சும்மா மிரட்டுவா. நீங்க இப்படி விவாதங்களே பேசுறாங்க அந்த கட்சி தலைவர்கள். பேசுனா இன்கம் டாக்ஸ் ரைடு வரும் அப்படின்னு பல பேர் அதுக்கு பாய்ந்துக்கிட்டு தான். தம்பி, பெட்டியை மூடுறான், வாயும் மூடுறான், எல்லாம் பெட்டியை மூடி வச்சுக்கிறான், வாயும் மூடி வச்சுக்கிறான். அதுக்கு பாய்ந்துக்கிட்டு தான். நாங்க எதுக்கும் பயப்படுறது இல்லை. என்ன என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி எடுத்து பள்ளியில பயம். இத போய் நீங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க தேர்தல் ஆணையத்தான். அப்ப எங்க அம்மா எப்படி சொல்லுவாங்க? எங்க தலையீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. தம்பி, நீதிபதியா ஒரு கட்சியில இருக்கிற பொறுப்புல இருக்கிற ஒரு பெண்ணை நியமனம் பண்றாங்க. அப்புறம் இத போய் நீங்க ஜனநாயக நாடு, நீதிமன்றம்லாம் தன்னாட்சி அதிகாரத்தில் இருக்கிறது அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க மக்களின் வழக்கை எவ்வளவு நாள் கழிச்சு எடுக்கிறாங்க? இந்த பொதுக்குழு தீர்மானம் செல்லுமா செல்லாதா? இந்த சின்னம் யாருக்கு அப்படிங்கறத காலையில வழக்கு பண்ணா சாயந்தரம் தீர்ப்பு வருது. அது மட்டும் எப்படி? உங்கள்கிட்ட பதில் இல்லையில? பதில் இல்லையில? அது அவர் நிலைப்பாடு. எங்க நிலைப்பாடு அது கொடுக்க கூடாது. ஏற்கனவே கொடுத்ததுனால வந்த பின்னடைவு என்ன, தாழ்நிலை என்ன, வீழ்ச்சி என்னங்கிறத, அதனால ஏற்பட்ட இடையூறுகள் என்னங்கிறத நாங்க அறிந்தவர்கள். இமய வரை பரவி இருந்து குறுகி காலடியில நிக்கிறோம் ஒரு கொஞ்சோண்டு இடத்த வச்சுக்கிட்டு. இதுலயுமே என் அதிகாரம் இப்ப என்கிட்ட இல்ல.
இப்ப இருக்கிற நிலத்தையும் இந்த அரசியலையும் அதிகாரத்தையும் நான் இழக்க தயாரா இல்லை. அது அவருடைய கருத்து. நாங்க போராடுவோம், தடுப்போம். வடவர்கள் வாங்க, வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, போங்க, இருங்க. ஆனா வாக்கு செலுத்த உங்க ஊர்ல செலுத்திட்டு வாங்க. ஏற்கனவே இருந்தவனுக்கு கொடுத்ததே பெரிய பிரச்சனை. புரியுது இல்ல? தடுக்கணும். அந்த ஒரு இடத்துல ஒரு மருத்துவமனையில், அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடந்தது வெளியில தெரிய வந்துட்டது. ஆனா என்னோட குற்றச்சாட்டு நாடங்களும் இது நடக்குதுன்னு தான். பொதுவா என்னுடைய நீங்க கேட்ட தம்பி, நீங்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட உலகத்தில் நம்ம ஒரு நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னன்னா தனியார் மயம், தாராளமய, உலக மயத்துல நாடு ஒரு சந்தையாயிட்ட பிறகு நம்மளும் ஒரு பண்டமா தான் பார்க்கப்படும். மனித உயிரும் ஒரு பண்டமா தான் பார்க்கப்படும். உடல்நிலை சரியில்லைன்னு நீங்க போயிட்டீங்கன்னா மூளை சாவுங்கிறத நீங்க எந்த காலத்திலிருந்து அறியறீங்க? பிரெயின் டெட்டுங்கிறத அப்படி ஒரு செய்தியை நீங்க எவ்வளவு காலத்திலிருந்து சொல்றீங்க? நீ தானே செவிலிய 10 வருஷம், அதிகபட்சமா போன ஒரு 15 வருஷம் வச்சுக்கிறோமா? அதுக்கு முன்னாடி மூளை சாகல. ஏன் திடீர்னு சாகுது? ஏன்னா நீங்க ஒரு இளைஞரா வர்றாரு, நல்லா இருக்கு, அவருக்கு இதய துடிப்பு நல்லா இருக்கு, சிறுநீரகம் நல்லா இயங்குது, கண் பார்வையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா அது ஒரு 2 கோடி, இது ஒரு 4 கோடி, இது ஒரு 6 கோடி அப்படின்னு. அது நீங்க ஒரு பண்டம் என்ன பண்ண இதெல்லாம் அதுல இது ஒரு பண்டம் வித்தாச்சு. அதுல என்னென்ன ஏழ்மை, வறுமையில் இருக்கிற குறிப்பா நெசவாளர்கள், நம்முடைய கல்வி அறிவுல பெறாத ஒரு விழிப்புணர்வற்ற விளிம்புலையில மக்கள், அவர்கள்ட்ட 2 கிட்னி 2 சிறுநீரகம் இருக்குல்ல, நீ என்ன பண்ண? ஒன்ன வித்தா 4 லட்சம் கிடைக்கும், 2 லட்சம் கிடைக்கும். நீங்க எனக்கிட்ட யாருக்கு சிறுநீரகம் தேவைப்படுதோ என்கிட்ட 25 லட்சம் பேசியிருப்பீங்க. ஆனா என் தாய்கிட்ட, என் தந்தைகிட்ட 2 லட்சம்ங்கிறது 100 நாள் வேலைக்கு போறவனுக்கு, மதிப்புமிக்க உரிமையா 500 ரூபாய்க்கு விற்கிற எங்க ஆத்தாள் அப்பனுக்கு ஓட்ட விற்கிறவனுக்கு 2 லட்சம் பெரிய பணம். 2 லட்சத்தை கொடுக்குறேன்ட்டு அதுலயும் நான் கேள்விப்பட்டது 2 லட்சம் உனக்கு தாரன்ட்டு 1 லட்சத்தை கொடுத்தா அந்த 1 லட்சத்தையும் ஆட்டையை போட்ட போன ஐயோக்கிய பயில்கள் இருக்கான். அப்ப இது என்னன்னா ஒரு விழிப்புணர்வற்ற முழுமையான கல்வி அறிவு போய் சேராத இந்த ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், அன்றாடம் தினக்கூலிகள் இருக்காங்க பாருங்களேன், மீள முடியாத வறுமை ஏழ்மையில் இருக்கிற அந்த மக்களின் உரிப்பு திருடப்படுவதுதான் பெரிய வேதனையா இருக்கு. சிலர் விரும்பி கொடையா கொடுப்பாங்க, அதை தவிர்க்க முடியாது, அது ஏற்புடையது. ஆனா இந்த மாதிரி இது பெரும் குற்றச்செயல். உறுப்பு திருட்டுங்கிறது பெரும் குற்றச்செயல். இதை திருட்டுன்னு சொல்லக்கூடாது, அது முறைகேடுன்னு தான் சொல்லணும். அது இல்லைன்னா அதுக்கு வழக்கு போட்டாலும் போடுவாங்க. ஏன்னா இப்ப அப்படித்தானே. அது செய்ய மாட்டாங்க தங்கச்சி. நீங்க என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்க? இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் இந்த முதலாளிகள் மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா? அண்ணன் கேட்கறதுக்கு பிரச்சனை. மக்கள் சேவைக்கு வந்தா உண்மையை நேர்மையுமா ஒரு நல்ல அரசியல் உருவாகணும், மக்கள் பிரச்சனையை கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. நீங்க இந்த போராட்டத்தை 10 நாள் நடக்கிற போராட்டத்தை ஒரு தொலைக்காட்சி பொது விவாதமா எடுத்ததுன்னு சொல்லுங்க பாப்பா. இதுல எதையுமே சொல்லுங்க. எந்த மக்கள் பிரச்சனையும் தொடாது, தொட்ட அதிகாரம் விடாது, அரசு விளம்பரங்கள் வராது, 100 அழைப்பு போகும். ஏன் அதை தேவையில்லாம அதை போக்கஸ் பண்றீங்க? எதுக்கு அதை ப்ரோமோட் பண்றீங்க? ஏன் அவரை காட்டுறீங்க? இப்ப என்னையவே நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க 100 கேள்வி கேட்பீங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை பற்றி ஒரு நடிகரை பற்றி சொன்னா அதே சொல்லிட்டார் 1.5 மணி நேரம் பேசினா ஒரு வரி செய்தி எடுத்து போடுவீங்க. உங்களுக்கு வேண்டியது ரேட்டிங். நம்ம அதை பத்தி கவலைப்பட முடியாது. அதுல இந்த வலையொலிக்காரங்களுக்கு இந்த மாதிரி செய்திகளை போட்டா தான் அவங்களுக்கு போய் சேருது. உங்களுக்கு இதெல்லாம் போடாம இருந்தா தான் நீங்க இது பண்ண முடியும். அது என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் திரும்ப திரும்ப அந்த மக்கள்கிட்ட போய் நான் உட்கார்ந்தா இந்த செய்தியை உடமாற கொண்டு போகணுங்கிற தம்பி தங்கைகள் கொண்டு போவாங்க. சில பேர் இவன்லாம் போய் உட்கார்ந்து இருக்கானேன்னு திட்டத்துக்காக அந்த செய்தியை போடுவான். ஆனா எப்படியும் செய்தி போயிடும்.
இல்ல அது அண்ணன் விருதுநகர்ல வச்சு இந்த அருப்புக்கோட்டையில வச்சு பேசும்போதும் பேசுனேன். இது தம்பி கோவி சுதாகருடைய பணி இல்ல, என்னுடைய பணி, உங்களுடைய பணி, மானுடனா இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தனுடைய அரிய பெரிய சமூக பணி. இதை முன்னோர்கள் செஞ்சாங்க, தொடர்ந்து செஞ்சாங்க, பேசினாங்க. எத்தனை சித்தர்கள், எத்தனை ஞானிகள், எவ்வளவு யோகிகள், எவ்வளவு அறிஞர்கள் பெருமக்கள் பாடுபட்ட பூமியில இன்னும் சாதிக்காக நம்ம கொலை செஞ்சுக்கிறோம்ங்கிறது சொல்லுங்க. இவன் கொலை பண்ணால, இனத்தை கொன்னால லட்சக்கணக்கா, அவன்ல ஒருத்தனை கொல்லல. புரியுதா உங்களுக்கு? எங்கேயோ இருக்கான் பகைவன், ஆனா சொந்த ரத்தங்களை வெட்டி சேர்த்துக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல. இதத்தான் நம்ம ஐயா காப்பா அரவானது தன்னின பகைங்கிறார். தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகம்டாங்கிறார். புரியுதா? அது ஒரு நோய் தான், அதை சரி பண்ணணும். அதிகாரத்தில் இருப்பவங்க அதுக்கான இது பண்ணாம, ஏன்னா படிக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கு போற பிள்ளைகள் பைக்குட்டுக்குள்ள அருவாளோட போறான்னா நடுக்கமா இருக்க இல்லையா? என்னடா ஒரு தலைமுறை இவ்வளவு நஞ்சா வளருதுன்ட்டு. அதனால அது கோபி சுதாகர் மேல வழக்கு போடுவதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப இந்த சமூக தீண்டாமையை காட்டுது, சமூகத்தில் மேலங்கி இருக்கிற சாதிய கொடுமைகளை காட்டுது. பெருமை எதுல வேணாலும் இருக்கலாம், அதுல இருக்கக்கூடாது. சாதி மதத்தில் இருக்கக்கூடாது. தமிழர்களுக்கு மொழி, இனம், தன்னுடைய வரலாறு, தன்னுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, தன்னுடைய பண்பாடு, தன்னுடைய வழிபாடு, தன்னுடைய இறை, அதுலதான் தனக்கு தன்னுடைய கலாச்சாரம், வாழ்வியல் முறை, அதுலதான் பெருமை இருக்கணுமே ஒழிய சாதி மதத்துல என்ன பெருமை இருக்குது? மத்திய அரசு எப்படி தங்கச்சி செய்யும்? மத்திய அரசு எப்படி செய்யும்? பாரதிய ஜனதாவின் கோட்பாடே சாதிய மதமும் இரு கண்கள். அது சொல்லுதா இல்லையா? அதோட கோட்பாடு என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசு சாட்டி விடும். தமிழ்நாடு இது ஒரு கையாலாகாத அரசு, எடுபடி அரசு. எடுபடி அரசு சாதிவாரி கணக்கெடுப்படும்னா அவன் எடுக்கணுங்க. ஆனா மாநில உரிமை, தன்னாட்சின்னு வாயிலேயே பேசும். நாங்க தான் மாநில சுயாட்சியை காப்பாற்றணும், மாநில உரிமைன்னு பேசும். அப்ப வெறி வருமா வராதா? நீ எதுக்கு பேசுறாத? இவ்வளவு பெரிய வலிமையான காவல்துறை வச்சுக்கிட்டு சிபிஐ விசாரணை கேட்கல? அப்படி தோத்து போயிட்டீங்களா? உன் காவல்துறை கையால் ஆகலையா? அதன் தலைவர் அப்ப பொறுப்பு, காவல்துறை சரியில்லை, எனக்கு கீழே இருக்க, எனக்கு தகுதி இல்லாம போச்சு, இதுக்கு தலைமையா இருக்கு, விலகுவீலா? பதவி விலகுவீலா சொல்லுங்க. மாநில உரிமை நீங்க சாதிவாரி கணக்கெடுக்க முடியும், அவன் எடுக்கணும். சாதிய திமிர்ல, சாதிய ஆணவ படுகொலை, சாதிய பெருமைன்னு சொன்னா கூட கோச்சுக்குருவாங்க. ஆணவம்னு சொல்லணும். சாதிய ஆணவ ஆணவத்துல திமிர்ல கொலை செய்யறவனுக்கு ஒரு கடும் சட்டம். இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் வந்துட்டேன், நீ பண்ணிடு, இங்க வாப்பா. அவன் சான்றிதழ் செல்லாது, அவனுக்கு வாக்குரிமை கிடையாது, குடும்ப அட்டை கிடையாது, நீ என்ன படிச்சாலும் தகுதி இழந்துருவ. நீ என்ன பண்ணுவ? நாட்டிலே உன்னை கவனிச்சிருவான். உன் தலைமுறைக்கு கல்வியும் இருக்காது, படிச்சாலும் வேலையும் இருக்காது, நீ செஞ்சிருவ. பெருமையான சாதி வச்சிருக்கப்ப அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு கும்பிட்டு போயிட்டே இருப்போம். நீ வாழ்ந்துக்கிட்ட வேண்டியதானே? எதை காப்பாத்த போறாரு? சாதியை காப்பாத்தி சாதிச்ச ஒண்ணு சொல்றான், ஒண்ணு சொல்லிரு. எவனாவது ஒருத்தன் ஒண்ணு சொல்லிடுறான், அந்த சாதியை காப்பாத்தி நான் சாதிச்சேன்ட்டு. கடைசியா சாதி கட்டவங்க 2-3 சீட்டுக்கு மண்டிட்டு நக்குவேன். கேவலம், கேவலம். இங்க பட்டியல் இருந்து பட்டியல்ல இல்லாதவன் போய் நின்றுகிட்டு இருக்கா. பட்டியல் இருந்து வெளியேற்றுன ஏதாவது வெறியாயிரப்போறேன். இதெல்லாம் பேச முதல்வரை போய் சந்திச்சு சொல்லணுமா? முதல்வர் எந்த நாட்டில் இருக்காரு? சந்திரமண்டலத்தில் இருக்காரா? செய்திகள் தராத தீவுல இருக்காரா? நாங்க சொன்னாதான் உங்களுக்கு முறைட்டு வேண்டாதான் ஏற்றுவீங்களா? அப்பா அப்பான்ற செத்தவன் உன் மகன் இல்லையா? கேட்கறதுக்கு பார்த்து சொல்லுங்க, செத்தவன் உன் மகன் இல்லையா, உங்க மகன் இல்லையா? இந்த நாட்டின் தலைவனுக்கு தன் நாட்டு குடியில ஒரு உயிர் போயிருக்குன்னா அந்த துயர், அந்த வலி உங்களுக்கு தெரியாதா? தாயின் கண்ணீர் இழப்பு, ஒரு குடிகளின் இழப்பு தெரியாதவன் எப்படி தலைவனா அதிகாரத்தில் இருக்க முடியும்? இங்க ஆள்ற மக்கள், நீங்க ஆள்ற நாட்டை காப்பாத்தாம கீவாவை காப்பாத்த, இதெல்லாம் சிரிப்பா இல்ல? கீவாவை காப்பாத்த போராட போறாங்கப்பா. வந்திருக்கு, கீவாவை காப்பாற்றுவோம் பாருங்கன்னு போட்டிருக்காப்ல. சிரிக்காத, போட்டிருக்கா இல்லையா சொல்லு, உண்மையை சொல்லு. கீவாவுக்கு என்னடா பிரச்சனை சொல்லுங்கப்பா, என்ன பிரச்சனை? அது ஒன்னே மாதிரியா எல்லாத்தையும் தனியாருக்கு விட்டுட்டு நிக்குது? கல்வி, மருத்துவம், குப்பையாள்றத கூட இந்த அரசியல் ஆய்க்கலன்னு சொல்லுது. குப்பையை கூட அள்ள முடியாது, ஏன்னா குப்பைகள்ட்ட அதிகாரம் போயிடுச்சு, குப்பைகள்ட்ட அதிகாரம் போயிடுச்சு. எப்படி கால கொடுமை விவிலியம் சொல்லுது, நல்லவர்கள் பெறுகிற போது மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், கொடியவர்கள் ஆட்சி ஆளும் போது மக்கள் கூச்சல் இடுவார்கள்.
இப்ப தெரியுதா என் மக்கள் கூச்சல் இடுறது என்ன? காலையிலேயே கோபப்படுத்துறாங்க. இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது, மறுபடி வேற போராட்டத்துக்கு வேற போக வேண்டியிருக்கு, சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கு மக்களுக்கு, அங்க வேற கேள்வி கேட்ப, அதுக்கு வேற கோபப்படணும். இப்ப நான் சந்திக்கவா வேணாமா? நீங்க வர மாட்டீங்க, யாரும் வர மாட்டேங்கிறீங்க. அப்ப நானாவது என் ஆத்தால பக்கத்துல அக்கா தங்கச்சி பக்கத்துல உட்காரணும்ல, நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லணும்ல. யாருமே இல்லைன்னு நான் உன் மகன் இருக்கேன், உன் அண்ணன் இருக்கேன், உன் தம்பி இருக்கேன், உன் மகன் இருக்கேன், உன் பேரன் இருக்கேன்னு போய் உட்காரணும். சாப்பாடு கொடுக்கணும்ல. நீங்க சாப்பாடு எவன் போட மாட்டான், நீ கழிவறை கூட திறந்து விட மாட்டேங்கிற. ஒரு மனித மனம் இது செய்யுமாங்க? யாராவது செய்யுங்க. உங்க அக்கா அப்படி உட்கார்ந்துருந்தா நீ கழிவறை புட்டி ஏதாவது ஒரு என்னங்க கொடுமை. எங்க விலங்கு வேட்டையாடி போய் ஒரு குரங்க பிடிச்சிருதுங்க, அது தூக்கும் போது தெரியுது வயிற்றுல இருந்து குழந்தை விழுந்தவொடனே குரங்க சாப்பிடறத விட்டுட்டு குட்டியை தூக்கிட்டு போய் காப்பாத்துதுங்க. அந்த மனநிலை கூட நமக்கு இல்லைன்னா இது என்ன சமூக மானுடம் பேசுவோம் நாங்க, அது பேசுவோம். கொஞ்சம் சமூக நீதியிலே குப்பையை போட்டு மூட எங்க ஆத்தல உட்கார்ந்துருக்கான அவன் தான்டா சமூக நீதியின் காவல். அவன் தான்டா இந்த சமூக நாரி போகாம காப்பாத்திட்டு இருக்கான். அவன் தான் உட்கார்ந்து போடுறவெல்லாம் பொம்பளை. பெண்ணிய உரிமை பேசுன, பெண்களுக்கான விடுதலை பேசுன, எங்க பேசுன? அவ கையில இருக்க விளக்க மாதிரிதான் உன் சமூக நீதி. இதான் பேசிட்டு இருக்க. அது நல்ல நாடுதான். அங்க போய் சுத்தி பார்த்து வரட்டும். சுத்தி பாக்குறதுல அந்த நாடு சாலை எப்படி போடுது, பராமரிக்குது, அந்த நாடு பாலங்களை எப்படி கட்டுது, அந்த நாட்டுல இருபக்கம் போகும்போது ஆடு மாடுகள் எவ்வளவு மேய்ச்சல் நிலங்கள்ல மேயுது. நான் போயிருக்கேன்ல, அங்க போகணும். அங்க மின் கட்டமைப்பு எப்படி இருக்குது, அங்க நீர் மேலாண்மை எப்படி இருக்குது, இதை தாங்க கவனிக்கணும். போய் உட்கார்ந்துக்கிட்டு முதலீட்டாளர்களை கொண்டு வர்றோம்னு அது பேசிட்டு இருக்க. இதானே சிங்கப்பூர். சிங்கப்பூராக சென்னையை மாற்றுவோம். சிங்கப்பூர்காரன் பூரா கேட்டுச்சுன்னா தீ குளிச்சு போடுவான். இவ்வளவு கேவலப்படுத்துறாப்புல நம்மள. வேற தம்பி தேர்தலை விடுங்க. அதான் நீங்க எல்லாருமே செய்யற தவறு. இந்த வாக்கை பற்றி கவலைப்படுகிற ஒருவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டான். ஓட்டையே குறி வச்சு வேலை செய்கிறவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். சாதி மதம் கடவுளை பற்றி சாமியை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி கவலைப்படுவன் சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க அவனுக்கு நேரமும் இருக்காது, தேவையும் இருக்காது. நீங்க சொல்றது தேர்தலில் பிரதிபலிக்குமா நினைச்சா அதான் தேர்தல் அரசியல். வாக்கு செலுத்தல, இது நம் பிறவி கடமைன்னு மக்களுக்காக வேலை செய்யறது மக்கள் அரசியல். இப்ப நீங்க எந்த அரசியலை செய்யறது? எனக்கு சேராமையா தம்பி 36 லட்சம் பேர் போட்டு ஒரு எளிய மகன் தம்பி, இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு நான் எவ்வளவு செலவழிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? மத்த கட்சிகள் எவ்வளவு செலவழிச்சிருக்கும் சொல்லு. நீங்க அண்ணனும் தம்பியமா பேசுவோம், ஊடகத்தை விடுங்க. ஒரு 34 கோடி 40 கோடி 50 கோடியா செலவழிச்சிருப்பாங்கல்ல. நான் மொத்தமாவே 3 கோடி தான் செலவழிச்சிருக்கேன் தம்பி. 36,50,000 ஓட்டு போட்டு 3வது பெரிய கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தனியா நின்று ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்டது ஐயா விஜயகாந்துக்கு அப்புறம் நானும் ஒண்ணு இல்ல. அவர் 40 வருஷம் நடிச்சு புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞன் அங்கீகரிக்கப்பட்ட. அதுக்கப்புறம் ஒரு எளிய மகன். எனக்கு என் வேட்பாளர் யாருன்னு தெரியாது. நான் 6 தேர்தலா ஒரு சின்னத்துல போட்டிட்டு அதை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒண்ணு கொடுத்த, அதுல 4 பொத்தான வச்சு அது போய் பார்த்தேன். ஆமா, நீ என்ன ஜனநாயகம் வச்சிருக்க? நான் உங்ககிட்ட கேட்கிறேன். 75 வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம், 60 வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம். தேசிய மலருது, இந்தியாவின் தேசிய மலரு தாமரை, அது ஒரு கட்சிக்கு சின்னம். தேசிய மலருதுன்னு என் மகன் படிச்சுக்கிட்டு இருக்கான். தாமரையை கொண்டு போய் தேசிய மலரை கொண்டு போய் ஒருத்தனுக்கு சின்னமா வச்சா. கை 50 வருஷமா ஒரு கைன்னு ஒரு சின்னம். இந்த சின்னங்கள்ல நேத்துக்கு முத நாள் கொடுக்குறான், நாளைக்கு தேர்தல் எனக்கு ஒரு சின்னத்தை. ஒரு பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் நாங்க ஒன்னா மோதணும் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம்? இதுல சம வாய்ப்பு சம உரிமை இந்த ஒரு வார்த்தைகளை வேற நீ போட்டுக்கிற. ஜனநாயகத்துல சம வாய்ப்பு சம உரிமைன்னு நீங்க தினம் ஜிம்முக்கு போய் உடம்ப நல்லா வச்சிருப்பீங்க. எனக்கு இடுப்பு கீழே விளங்காது. நானும் நீங்களும் ஒரே கோட்ல ஓடி டிராக்ல ஓடி வெற்றி கொட்ட தொடணும். இதான் ஜனநாயகமா? நீ வச்சிருக்க ஜனநாயகமா? எடுத்துரு, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசா சின்னத்தை கொடு மோத சொல்லுவான், மோதுவான். வாக்குக்கு பணம் கொடுத்தால் அந்த வேட்பாளர் 10 ஆண்டு தேர்தல் நிக்க தடைன்னு சொல்லு. சரியான தேர்தல் ஆணையம்
சொல்லு, ஒருத்தனை தூக்கு, எவனா காசு கொடுத்தா சொல்லு. 10 ஆண்டு தேர்தல் நிக்க நீ தடையிடானா நல்ல ஜனநாயகம் வந்துடும், இல்லைன்னா பண்ணாயம் தான் இருக்கும். என்ன இப்படி ஒரு கேள்விக்கு என்ன தேர்தல் ஆணையம் தவறு பண்ணுது நினைக்கிறீங்களான்னு கேட்கிறீங்கள, நீங்க நினைக்கலையா அப்படி? தம்பி, நம்ம நினைச்சாலும் நினைக்கலாலும் உண்மை அதானடா தம்பி. அதுல போய் என்ன பேச்சு சொல்ல சொல்லு. எத்தனை கேள்வி கேட்கிறான்னு ஏதாவது பதில் வச்சிருக்க ஒன்னும் சொல்லாது. இது அரசு எந்த நலத்திட்டத்திலையும் உதயசூரியன் சின்னம் இல்லாம வருதா? எந்த நலத்திட்டத்திலே அதுக்கு முன்னாடி ரெட்டை சின்னம் இல்லாம வருதா? இப்ப நீ நான் என்ன சின்னத்தை போட்டு கொடுக்கறது? எதுல கொடுக்கறது? தம்பி, நான் எங்க தோற்றேன்னு நீ சொல்லு. 4.5 லட்சம் ஓட்டு வாங்கினேன், 1.1. இன்னைக்கு 8.22. 6 மணி நேரம் என் வாக்கை நீ என்னல. ஒரு புது சின்னத்தை கொடுத்து இந்தியாவை யார் ஆள்றது? அப்படி பாரு. ஐயா மோடியா, அருமை சகோதரர் ராகுலா, இதுதான் போட்டி. ஐயா எடப்பாடி ஒரு தலைமையை வச்சுக்கிட்டாப்புல ஒரு கூட்டணி, ஐயா ஸ்டாலின் ஒரு தலைமையை வச்சுட்டாரு ஒரு கூட்டணி, தம்பி அண்ணாமலை மோடியை முன்னிறுத்தி ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டாப்புல. நான் ஒத்த மகன், ஒன்னும் கிடையாது. ஆனா இதுல நான் வளர்ந்திருக்கேன்னா இல்லையா? 8.2. இந்தியாவை யாராலும் நான் அது இல்லையே, ஆட்டத்திலே இல்லையே. நான் இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணுக்கான மகன். ஆனா என்னைய தேடிட்டான் இல்லையா? 8வது பெட்டியில இருந்த என் சின்னம், முதல் பெட்டியில தாமரை, உதயசூரியன், ரெட்டலை, கை எல்லாம் இருக்கு. 8வது பெட்டியில இருந்த சின்னத்தை சீமானுக்கு என்னடா சின்னம்னு தேடி இத்தனை பேர் போட்டு என்னை அங்கீகரிக்க வச்சிருக்காங்கன்னா, நான் வளர்றேன்னா நான் தோக்குறேன்னு நீ சொல்லாம அந்த வார்த்தைய. வளர்ச்சின்னு சொல்லு, எழுச்சின்னு சொல்லு, மாறுதல்னு சொல்லு, தோல்வின்னு சொல்லாது. 1.1 இருந்து 8.2 வந்த 2 வந்த கட்சி இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல ஏதாவது சொல்லுங்க. எல்லாம் செத்து போயிரும், களைஞ்சு ஓடிடுவான். இப்பவே என்ன, ஐயோ அவருக்கு குறைஞ்சிரும், அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிரும், அவர் ஒண்ணுமே இல்லாம போயிருவாரு. ஏன் எதுக்கு பயம் காட்டுறான்னு தெரியுமில? ஐயோ அப்படியே அப்ப கட்சி கலைஞ்சிருமா, அப்ப ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போயிருவோம். ஏய், செத்து சாம்பனால ஆன ஒழிய நாங்க தனியா தான் போவோம். சும்மா போட்டு அது கூட்டணி போயிடும், அது ஒண்ணும் இல்லாம போயிட்டு போகுது. இந்த ஊடகங்கள் ஏதாவது எனக்கு வாக்கு குறைஞ்சிரும்னு சொன்னது, இந்த தேர்தல் அவருக்கு கூடும், இந்த தேர்தல் அவருக்கு கூடும். தம்பி, ஒரு தொலைக்காட்சி தேர்தல் ஓட்டு பதிவு நாளைக்கு நடக்க போது, நாளை மறுநாள் இன்னைக்கு சொல்லுது அவருக்கு 5 விழுக்காடு போடுவாங்கன்னு, 4 விழுக்காடு போடுவாங்கன்னு சொல்லு. அப்புறம் தேர்தல் முடிஞ்சு எக்ஸிட் போல்னு ஒண்ணு சொல்லுது, இல்ல 5 விழுக்காடு வருது அவருக்குன்னு சொல்லு. தேர்தலை வாக்கு என்ற 8.22 வருது. என்ன ஒன் நேர்மை கிழிக்கிறீங்க? என்ன பண்றது? நாகரிகங்கிறது விட்டேன், இல்லைன்னா வாக்கோட்டுக்குன்னா என்ன பண்ணுவேன் நீ? தேவை இது கருத்தாளர்கள் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போகணும். தம்பி, நான் மக்களுக்கானவன், என் வெற்றியின் தோல்வி என் மக்களுக்கானது, அது அவங்க தான் முடிவு பண்ணும். இப்ப ஜெயிச்சவன் பேசுனதை விட ஜெயிக்காத நான் இப்ப ஜெயிக்கல, தேர்தல் வெற்றி ஜெயிக்கல, நான் பேசுறதை யாராவது இப்ப ஏன் இந்த சரி இந்த துப்புரவு பணியாளருக்கு ஏன் வரல? எத்தனை எம்பி எம்எல்ஏ வந்தான்? ஜெயிக்காத நானே என் தங்கச்சி தம்பியில தானே உட்கார்ந்துருக்கான். நான் தான் இந்த சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு ஓடுறேன், நீ வரமாட்ட. இவ்வளவு நேரம் நான் பேசுறேன்ல, ஒரு தலைவரை பேச சொல்லு இவ்வளவு நேரம். ஏன்னா எஜமாங்க வச்சுப்பான், அப்புறம் தட்டை எழுந்திக்கிட்டு தெருவாலையணும், எங்க போறது, எந்த வீட்டுல நமக்கு கறிச்சோறு கிடப்பான், எவன் கஞ்சி ஊத்துவான்னு தேடணும். பேச முடியாது. அந்த தனித்துவத்தை இழக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க முன்னோர்கள் செஞ்ச தவறை நான் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மாப்போசியோ, சீபா ஆதித்தனாரோ, அண்ணல் தங்கவோ, கியாபி விஸ்வநாதமோ, மறைமலடிகளோ எங்க முன்னோர்கள். எனக்கு இப்ப சமகாலத்தில் எங்க முன்னாடி வந்த எங்க ஐயா மருத்துவர், எங்க அண்ணன் திருமா, எங்க அண்ணன் வைகோ, ஐயா விஜயகாந்த், இவர்கள் செஞ்ச தவறை அவங்களுக்கு பின்னாடி வர வழித்தடத்துல போறேன் நான் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன அழுத்தம் தம்பி, செயலதுக்கு போட்டு பார்த்த, வழக்க போட்டு பார்த்த, அவதூற கிளப்பி விட்டு பார்த்த, என்னென்னமோ பண்ணி பார்த்த, என்னையே ரைடு விட்ட, நான் ஒன்னும் கலங்கலையே. என்னையே ரைடு நடக்கும், கூட்டணி பேச்சுவார்த்தை வீட்டில் நடக்கும். எப்படி இருக்கு? 1000 crores, பார்ட்டிக்கு 1000, ஃபேமிலிக்கு 1000. அதுலயே ஊத்திரியல தேனை கொஞ்சம் வாயில ஊத்துங்கன்னு போயிட்டாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் கேட்கல, நான் உங்களோட வந்துடுறேன், சேர்ந்து நின்று ஒரு போட்டோ எடுத்துரும். அதுக்கப்புறம் போன் அடிச்சா எடுப்பீங்களான்னு கேட்டேன், பதில் இல்லை. அது வீடு தனிச்சு நிக்கணும், தனித்துவத்தை இழந்துடக்கூடாது. தனிச்சு நின்னாலும் தனித்துவத்தோடு நிக்கணும். நமக்கு அது தேவையில்லை. என்னடா 36 லட்சம் வாங்கினவன் இன்னொரு 36 லட்சம் கூட ஏறிட மாட்டேன்னா என்ன?
கடலையே தாண்டிட்டேன், கரை தான் இருக்கு. 2016 இவ்வளவு நேரம் என்னோட நீங்க இப்படி சுத்தி இத்தனை கருவியில் வச்சு எடுத்தீங்களா? 26 நெருங்கும் போது நிக்கிறீல்ல, 26க்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் கூடி கூடி ரொம்ப நேரம் என்னை பேச விடுவீங்க. எங்க அப்பா மணியரசன் சொல்ற மாதிரி தம்பி பேட்டி கொடுத்தா அது ஒரு பொதுக்கூட்டம் தான். ஆனா இவ்வளவையும் போட்டீங்கன்னா, இதையெல்லாம் போட்டீங்கன்னா நான் என்னைக்கே வென்றிருப்பேன். நீ இந்த தங்கச்சி சொல்ற மாதிரி ஒரு வரி அப்படி போட்டு என்னடா தங்கச்சி இருக்கா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி.